ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் நம்ம பரம வந்து ஒரு வழியாக இளமதி கிட்ட அந்த காதலை கோயிலில் சொல்லிடுறாரு. பாவம் இளமதிக்கும் மனசில் ஆசை இருக்குது, இருந்தாலுமே அவளால் வெளியே எந்த விஷயமும் சொல்ல முடியல. பரமா, நீ சொல்கிறது எனக்கு புரியுது, நான் உன்னை நல்லா ஃப்ரெண்டாக நினைக்கிறேன், ஆனால் உன்னோட காதலை ஏற்றுக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இதை கேட்ட பரமனுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாரு. ஏற்கனவே வீட்டில் குமரேசனுக்கும் காந்திமதிக்கும் ஒரு ஈர்ப்பும் ஒரு டவுட்டும் இருக்குது. பரமா வந்து நம்ம இளமதியை வந்து லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த விஷயத்தை பற்றி ஆவலாக இளமதியிட்ட கேட்குறாங்க. என்ன பரமனை பார்த்தியா, என்ன விஷயம் சொன்னானா, எதனா நடந்துதான்ற மாதிரி அதை மறைச்சு கேட்குறாங்க. என்ன கேட்குறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. பரமனை பார்த்தியா, நான் பார்த்து பேசினேன், அவ்வளோதான், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு நம்ம இளமதி வந்து ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஏன்னா அவனோட பழைய காதலன் கணவன் அசோகை நினச்சிதாங்க. அவனோட மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வேலைக்கு போக சொல்ல தொடர்ந்து வந்து அந்த அசோக்ன்றவன் வந்து அவங்கக்கிட்ட காதில் சொல்லியிருக்கான். ஆனால் இளமதியுமே அது பெருப்படுத்தாமல் வந்து எனக்கு லவ்லாம் வேண்டாம், சும்மா என்னை தொந்தரப்படுத்தாதன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறாங்க. இங்கே அந்த ஊர் அமைச்சர் ஒரு பையன் வந்து இளமதிக்கு வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு போகிற இடத்தெல்லாம் பின்னாடி வந்து நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் தகாத வார்த்தைலாம் பேசி வீண் சண்டைக்கு இழுக்கிறாரு. நடு ரோட்டில் எல்லாரும் பார்க்குறவர் தப்பான முறையில் நடத்துக்கிறாரு. ஒரு நாள் வந்து ஹீரோ அசோக் என்ன பண்ணுறாரு, அந்த அமைச்சரோட பையனை அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. அவன் மேலே கேஸும் கொடுத்துட்றாரு. யாருமே முன்னுக்கு வராத துணிச்சலான செயலை வந்து அந்த அசோக் செஞ்சுருக்காரு. இதை பற்றி இளமதி வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர் இளமதி நான் வந்து உன்னை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு தன் காதலை வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் இளமதியும் மறுத்துடுறாங்க. இதை நினச்சி அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி இளமதி அழுகுறாங்க. யார் அந்த அசோக்கு இளமதிக்கும் என்ன தொடர்பு, கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து அடுத்த வர எபிசோட நம்ம பார்க்க முடியும் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்.